வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பேபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் குக் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. வைஷ்ணவி, நீங்கள் கேட்ட மாதிரி பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கேட்ட இன்னொரு வீடியோ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் 1/4 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். அது கூடவே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்து எடுத்தாச்சு. வேக வச்சு தோல் உரித்த பேபி பொட்டேட்டோவில் ஃபோர்க்கால் 4 பக்கமும் குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்துட்டு உருளைக்கிழங்குல நல்லாவே இறங்கும். அதனால் இது மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. எல்லா பொட்டேட்டோலையும் குத்தி விட்டாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் பேபி பொட்டேட்டோவை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற ஆயில்லையே 2 பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நாம் வந்துட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். அதுக்குள்ளே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போது இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகா பொடி இல்லைன்னா நார்மல் மிளகா பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பொட்டேட்டோ வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டு தான் வேக வச்சோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியாக போட்டுற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு ஊற்றுங்க போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு
ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கிளறி விடுங்க. உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு ஒரு 1 மினிட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நீங்களும் வீட்டில் பேபி பொட்டேட்டோ கிரேவி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.